அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. பெருமகா இறை சபை இதனை தம் சபையாக கொண்டமர்ந்து தானே சபையாக அமர்ந்து நின்று இவ்வையகமது உய்ய வேண்டும், இவ்வையகத்திலிருக்கின்ற மாந்தர்கள் உயர் ஞானமதை அடைய வேண்டும் என்ற நிலைக்கு தேவர்கள் சித்தர்கள் ஞானிகளெல்லாம் எழுதிய அனைத்து உயர்ஞான நிலைகளையும் ஒரு நூலாய் கொண்டமர்ந்து அதை ஆதி இறை நூலாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூலென்ற பெருநூலாய் 4 வேதங்களையும் உள்ளடக்கிய அருள் நூலாய் கொண்டமர்ந்த சித்தனே, 4 வேதங்களை கால்களாக கொண்டமர்ந்த தேவலோக நந்தினி சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த என் நிலையிலையும் தன்னிலை மறவா நிலைதனில் உம்முடைய ஆற்றலது பெருகி நிற்கின்ற நிலைதனை உணர்ந்து யாம் எந்நேரத்திலும் என் நூலிலும் வந்திருப்போம். இன்று இணை நூல்தனில் வந்தமர்ந்திருக்கின்றோம். ஆசி எடுக்க நல்லிலையாய் உமக்குள் எண்ணத்தை எழ வைத்தது யாமே என்றுரைத்து யாம் சிவமகா வாழை சித்தனாய் ஈசனின் அருள் வடிவு கொண்ட உம்மடி வணங்கி வந்து அருள்நிலையாய் நந்தினியாய் நல் வாழ்த்து நிலைகளோடு இணை ஆசி நிலைகளை வழங்குவதில் பேரானந்தம் கொண்டு வந்து நிற்கின்றோம். சித்தா சிவமகா வாழை சித்தனாய் சிவஸ்வரூபமாய் இருக்கின்ற சித்தனே, உம்மை சிவஸ்வரூபமாக இவ்வுலக மாந்தர்கள் தற்சமயம் காண்பதற்கு தயங்கி இருக்கின்றார்கள். ஆனால் தயங்கிய நிலையெல்லாம் சென்று நின்று உம்மை உண்மையான சிவத்தின் வடிவாய் பல்வேறு சிவனை உள்கொண்ட சிவமகா வாழை சித்தனாய் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் வடிவாய் உம்மை சீடர்கள் இனி வரப்போகின்ற சீடர்கள் வந்து இணைந்த சீடர்கள் எல்லாம் காண்கின்ற பொழுது அவர்கள் திருநாவிலிருந்து அவர்கள் ஒரு வார்த்தை கூட உம்மிடம் கேட்கவோ வினவவோ மாட்டார்கள். நீர் உரைக்கின்ற ஒரு வார்த்தைக்கு மறுவார்த்தை உரைக்காது தம்முடைய நிலை நீர் உரைக்கின்ற நிலையே பெருநிலை என்பதை உணர்ந்து தம் நிலையிலிருந்து சிறு ஆணவ நிலையோ தம்மை முன்னிறுத்துகின்ற நிலையோ வராத நிலைதனில் தம்மை தம் தவ பலனிலால் ஆற்றி உள்ளுக்குள் அமிழ்த்தி வைத்து தானென்ற நிலைதனை நானென்ற நிலைதனை அமிழ்த்தி வைத்து ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நானென்ற நிலையை விட்ட பொழுது அனைத்திற்குள்ளும் ஒருவன் இணைந்து விடுவான். அந்நிலையில் சீடர்கள் நானென்ற நிலைதனை விட்டு உம்மோடு இணைந்தும் பிரபஞ்சத்தோடு இணைந்த நிலைதனில் அவர்கள் வலம் வருகின்ற அருள் நிலைதனை நிகழ்த்தவிருக்கின்ற சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் நந்தினி என்றால் என்ன? நந்தினியின் ஆற்றல் என்ன? நந்தினி என்பது ஒரு தெய்வ பசுதானா, ஒரு தெய்வ கோமாதா தானா என்றிருக்க எம் போன்று பல நபர்கள் இருக்கின்றார்கள். பல ஆங்காங்கு இருக்கின்றது. ஏன் உலகமதில் கூட எம் வடிவில் இயல்பு நிலைதனில் கோமாதாக்கள் வலம் வருகின்றன. அதில் சிலது தேவலோக நந்தினியாக இருந்த பசு கர்ம வினையினால் இன்று சாதாரண இயல்பு நிலை பசுக்களாக வலம் வருகின்றன. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்று யாம் தேவலோக நந்தினி என்ற நிலையில் இருக்கின்ற ஓர் பசுவாக அமர்ந்திருக்கின்றோம். நாளை இந்நிலையில் வேறொரு பசு வந்து நிற்கும். இவ்வாறு இங்கு ஏதும் நிரந்தரமில்லா நிலையது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அது ஒவ்வொரு ஆன்ம உயிரும் செய்கின்ற உயர் புண்ணிய நிலைக்கு ஏற்றாற்போல் அவ்வுயிர் ஒவ்வொரு தெய்வ நிலை பதவிகளில் அமர வைக்கப்படும். அவ்வாறு அமர வைக்கப்பட்ட தேவர்களும் சித்தர்களும் எம் போன்ற ஜீவராசிகளும் அவற்றின் காலம் முடிந்த பின்பு அவற்றின் இடத்திற்கு வேறொரு நிலை கொண்ட ஆன்மாக்கள் வந்து அமர்ந்துவிடும். ஆனால் சிவமகா வாழை சித்தன் என்று இருக்கின்ற நீ இருக்கின்றாயே சித்தா, நிலைக்கு வேறு எவரும் வர இயலாது. உம்மிடம் இருந்து ஆற்றலை பெற்றவர்கள் உம்முடைய பிரதிவடிவாகத்தான் இருக்க முடியுமே தவிர உம்மடிவில் எவரும் நிச்சயமாக அமர இயலாது. அதனால்தான் அனைத்து தேவ சித்த கணங்களும் சிவமும் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் 14 லோகங்களினுடைய பல்வேறு பரிமாணங்களில் இருக்கின்ற லோகத்தவர்களும் உம்மை வந்து வணங்கி இருக்கின்ற காரணம் இதுவென்று யாம் உரைக்கின்றோம்.
ஏனென்றால் போல் ஒருவன் இதுவரை பல்வேறு பரிமாணங்கள் இருக்கின்றன. ஆனால் எப்பரிமாணத்திலும் சிவமகா வாழை சித்தன் போல் ஒருவனும் நினைக்கவில்லை, ஒரு ஆன்மாவும் நினைக்கவில்லை. ஒவ்வொரு ஆன்மாவும் தாம் உயர வேண்டும், தாம் உயர்ந்து தம்மை நாடுகின்ற சிற்சில நபர்களை உயர்த்தினால் போதுமென்று இருந்து கொண்டு இருக்கின்றது. கர்ம வினை பிடித்தவர்கள் அவர்களாக திருந்தி ஒரு நாள் தம்மிடம் வந்து கேட்டால் அவர்களுக்கு எடுத்துரைப்போம் என்ற நிலையில்தான் ஒவ்வொரு ஆன்மாவும் இருந்தது. ஆனால் இன்று நீர் செய்த தவ பலனினால், நீர் கொண்ட கருணை நிலையினால் செய்த தவப்பலன், அதனால் கிடைத்த ஆதிகைலாய சிவசூட்சம நூல், கிடைத்த நூலே இன்று சித்தனை ஆட்கொண்டு சித்தனை நூலாக முழுவதுமாக இணைந்து நிற்கின்ற பெருநிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு நீர் இருக்க உம்மை நாடிய நபர்கள் மட்டுமல்லாது, உம்மை நாடாது நீரென்ன சிவனா என்று கேள்வி கேட்டு அகன்று இருப்பவர்கள் கூட உம்மை நாடி வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நின்று அவர்களும் அந்நாத நிலைதனை அடைய வேண்டும் என்ற நிலைக்கு கணங்களை ஏவல் செய்து அவன் வினையில் இருக்கின்றான். ஆனால் ஒரு நொடியேனும் அவன் வினைதனை அகற்றி அவனை எம்மை உணரச் செய்யுங்கள். உணர்ந்த பின்பு அவன் எம்மோடு இணையவில்லை என்றால் பின்பு அவனுடைய கர்ம வினையன்பால் அவன் எப்பொழுது எம்மோடு வந்து இணைகின்றானோ இணையட்டும் என்ற நிலைதனில் நீர் இருக்கின்றீர். இவ்வாறு உம்மை நாடிய நபர்களையும் நாடாத நபர்களையும் கூட உயர்நிலை அச்சிவநிலை என்பதை உணர்த்தி அவர்களை சிவமாக வலம் வர வைக்க வேண்டும் என்று அனைத்து ஜீவராசிகள் மீதும் அன்பு கொண்ட சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் நந்தினியிடம் கேட்டால் கிடைக்கும் என்று ஒவ்வொருவரும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் என் நந்தினியிடம் கூட கேட்டால் கொடுக்க இயலாது ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்று யாம் உரைக்கின்றோம். ஏனென்றால் நூல் எம்மிடம் இல்லை, அது சித்தனிடம் இருக்கின்றது. ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற பெருநூலினை பெற்ற சிவமகா வாழை சித்தனே, உம்மிடம் இருக்கின்ற நூலை பகிர்கின்ற ஆற்றல் எம்மிடம் கூட இல்லை. ஆனால் எம்மிடம் வேண்டி நிற்கலாம். அந்நூலினை தாங்குவதற்கான தகுதி நிலைக்கு எம்மை பக்குவப்படுத்துவதற்கான அறிவு நிலைதனை கொடுத்து சரணாகதி நிலை எதுவென்பதை எமக்கு உணர்த்த தாயே நீர் எமக்கு அருள்புரி என்று சீடர்களும் உம்மை நாடுகின்ற மாந்தர்களும் வேண்டி நின்றால் அதற்கான நிலைகளைத்தான் நான் கோபூஜையில் ஒவ்வொருவருக்கும் ஈசனின் சிவத்தின் பல்வேறு நிலை கொண்ட சித்தர்களின் அருளினால் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கோபூஜை தனிலே எவ்வித வேண்டுதலும் இல்லாது சித்தனை உண்மையாக ஏற்று நிற்போர்களுக்கு அவர்கள் வேண்டா நிலைதனில் அவர்களுக்குள் நூல் செல்வதற்கான ஆசி நிலைகளை யாம் கொடுத்து நிற்கின்றோம் என்ற நிலைதனை உணர்த்த வைக்கவே இன்று இந்நொடி உமக்குள் யாம் உணர்த்தி நூலில் வந்தமர்ந்து இந்நிலைதனை உணர்த்துகின்றோம். சித்தா, நாளை நடக்கவிருக்கின்ற நிலை ஆதி இறை நூலது சூட்சமமாய் கோபூஜைதனில் கோபூஜை முடிந்த அக்கணத்திலிருந்து கோபூஜை சிவசபையில் இறுதி நாளிகையில் பிரம்ம முகூர்த்த இறுதி நாளிகையில் நடக்கலாம். ஆனால் சூட்சமமாய் இருக்கின்ற பல்வேறு தேவலோகங்களில் இதே சிவமகா வாழை சித்தன்தான் கோபூஜையை ஆதி பிரம்ம முகூர்த்த வேலைதனிலேயே நடத்தியிருக்கின்றான். சித்தன் அதனை உணர்ந்திருக்கின்றான், சீடர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். சித்தனை உணர்ந்த நிலைதனில் என்று யாம் அறிந்தோம். அதனை இன்று தெளிவுற உரைக்கின்றோம். எக்கணத்தில் பல்வேறு லோகங்களில் இதே கோபூஜை, இதே கோமாதா எம்மையே அமர வைத்து, தேவலோக நந்தினியையே அமர வைத்து நிற்க வைத்து சூட்சமமாக கோபூஜை இதனை பிரம்ம முகூர்த்த ஆரம்ப நாளிகையிலேயே செய்து முடிக்கின்ற சித்தனே, இறுதி நாளிகையில் இயல்பு நிலையில் செய்கின்ற பொழுது அச்சூட்சம நாளிகையில் செய்த நிலை இயல்பு நிலையோடு இணைந்து நின்று அருள் பாலிக்கின்ற நிலையது நிகழ்கின்றது. எனவே பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பித்த கணம் தொட்டு சூழ்நிலைதனில் பல்வேறு கணங்கள் சூழ்ந்திருக்கும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது சீடர்கள் தங்களுக்குள் இருக்கின்ற மாற்று நிலைகளை பிரம்ம முகூர்த்த ஆரம்ப நாளிகைகளிலேயே அகற்றிவிட்டு அங்கம் துலக்குகின்ற நேரமதிலேயே அனைத்து கர்ம வினைகளும் அகழ்வதாக நினைத்து கொண்டு சித்தனை உள்ளூர ஏற்று நின்று ஆதி நிலை தொட்டு அப்பிரம்ம முகூர்த்த நேரமதில் தொடங்குகின்ற ஆதி நிலை தொட்டு அன்று நடக்கின்ற முழு நிலை முழுவதுமாக சச்சங்க நிலை முழுவதுமாக
சித்தனை மட்டும் நினைத்து கொண்டு தம்முடைய கர்ம வினைகளை கூட எண்ணாது சித்தன் இருக்கின்றான், அவன் பார்த்து கொள்வான், அவன் சிவன் என்று உண்மையாக ஏற்று நிற்போர்களுக்கு ஆதி இறை நூலை அற்புதமாக நாளை பகிர்கின்ற சூட்சம நிலைதனை நிகழ்த்தவிருக்கின்ற சித்தனே அகமகிழ்கின்றோம் யாம் நந்தினி அதனை இவ்வேளைதனில் உரைப்பதில் என்று அறிவிக்கின்றோம். சித்தா, உம்முடைய உயர்நிலை அது பெருநிலை, அதனை பெறுவது மிக அரிய நிலை. சித்தனுக்குள் ஒரு சீடன் எக்காலத்திலும் அவன் நினைவது அகலாது சித்தன் இருக்க வேண்டுமென்றால் அதுக்கு சீடன் தம்முடைய நிலையில் சித்தனை அகல விடாது இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது சித்தன் நிலைவில் சீடர்கள் இருப்பார்கள். சீடனுடைய நினைவுதனில் சித்தன் இருக்கின்ற பொழுது என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை ஆனந்தம் அடைகின்றோம் யாம். அவ்வாறு சித்தனை மறவாது சீடர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது என்னவெல்லாம் நிகழும், அவர்களுக்கு நல்நிலைகள் என்னவெல்லாம் நிகழும். இன்று அதிகாலை வேளையில் நந்தியவன் உரைத்ததை யாம் கேட்டு கொண்டிருந்தோம். சூட்சம நிலைதனில் சூட்சம நூலுக்கு காவலாய் இருக்கின்ற பொழுதென்று யாம் அறிவிக்கின்றோம். அவ்வாறு இருந்த நிலைதனில் அவன் உரைத்தான், சித்தனை நாடி நிற்போர்கள், சித்தனை ஏற்று நிற்போர்கள் உயர்நிலை அடைய வேண்டுமென்றால் அவர்களுக்கு நன்மை தீமை என்ற நிலைதனை விட்டுவிட்டு அவர்கள் நிம்மதி என்ற நிலைதனை வேண்டி நிற்க வேண்டும் என்று உரைத்தான். அதுதான் உண்மை ஊர்ஜித நிலை. சித்தனை நாடுபவர்கள் தம்முடைய மாற்று வேற்று நிலைகள் 1000 அல்ல கோடி நிலைகள் உள்ளுக்குள் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்நிலைகள் மீது கவனம் செலுத்தாது தம்முடைய இகலோக நிலைகளில் வருகின்ற இன்ப துன்ப நிலைகள் மீது கவனம் செலுத்தாது தமக்கு வேண்டிய நிலை சிவநிலை. அச்சிவநிலை என்பது நிம்மதியான நிலை. அங்கு ஆனந்தமும் இருக்காது. உள்ளுக்குள் அகங்கார நிலையினால் செய்த வினை நிலைகளினால் வருகின்ற தீவினை நிகழ்வுகளும் இருக்காது. அவ்வாறு மனம் இரு நிலைகளுக்கும் பக்குவப்பட்டு ஒரு நிலையாய் அமர்ந்திருக்கும். அந்நிலைதான் உயர்நிலை. அந்நிலைதனை அவன் அடைய வேண்டி நின்னுங்கள் என்று நந்தியவன் உரைத்தான். அந்நிலைதனை சித்தனிடம் இருந்து அனைத்து சீடர்களும் சரணாகதி என்ற நிலையினால் பெற்றுக்கொண்டு தம் அறிவை தெளிவு செய்து கொள்ளுங்கள். அறிவு தெளிந்துவிட்டால் உயர் ஞானம் எதுவென்பதை அறிகின்ற ஞானம் வந்துவிடும். அஞ்ஞானம் வந்துவிட்டால் உள்ளுக்குள் இருக்கின்ற அஞ்ஞானம் அகன்றுவிடும். அந்நிலைதனை மிக எளிதாக அடைந்து விடலாம். சரணாகதி என்ற நிலைக்கு சித்தனை வணங்கி நிற்கின்ற என்ற நிலையிலிருந்து அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைதனை இன்று உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்வோடு உம்மை வாழ்த்துகின்றோம். எப்பொழுது எம்முடைய உயர் பொழுதாக எம்முடைய இகலோக வாழ்வுகளில் வருகின்ற உயர்நிலை நீங்கள் உரைத்து விட்டீர்கள். எமக்கு தீமை நிலையும் இருக்கக்கூடாது, நன்மை நிலையிலும் மனமது பேரானந்தம் கொண்டு தன்னிலை மறந்துவிடக்கூடாது, நிம்மதியான ஓர் நிலைதனில் அமர வேண்டும் என்று இருந்த பொழுதும் எமக்கு இகலோகத்தில் நன்மையென்று யாம் நினைக்கின்ற நிலைகள் உயர்நிலைகள் செல்வ சௌபாக்கிய நிலைகள் அதெல்லாம் வேண்டுமல்லவா? அந்நிலை எப்பொழுது கிடைக்கும், எங்கு கிடைக்கும், எந்நேரத்தில் எக்கணத்தில் கிடைக்கும். சித்தனை உள்ளுக்குள் ஒரு கணத்தில் கனமாக நினைத்து விட்டால் அக்கணமே அந்நிலை கிடைத்துவிடும். ஏன் இத்தனை நாட்கள் இருக்கின்றார்களே சீடர்கள், அது அவர்களுக்கு தோன்றவில்லையா என்றால் நிச்சயமாக தோன்றவில்லை என்றுதான் யாம் நந்தினி உரைக்கின்றோம். அவ்வாறு சித்தனை முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்பதை யாம் எந்நிலையிலிருந்து உரைக்கின்றோம். யாம் நந்தினி தேவ பசுவாக இருக்கின்ற நிலையிலிருந்து உரைக்கின்றோம். அந்நிலைதனை எவ்வாறு மிக எளிதாக ஒரு மானிடன் அடைவதென்று யாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் சிவத்தினால் சிவத்தின் அனுமதியின்பால் செய்யப்படுகின்ற நிலை இருக்கின்றது. அதனை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஆனால் உணரவில்லை. ஆனால் சிவமகா வாழை சித்தனை இன்று பல்வேறு சிவனை உள்ளடக்கிய சிவமாய் அமர்ந்திருக்கின்றான் என்ற பொழுது இவன் அனுமதி இல்லாது சீடர்கள் எவரும் ஒரு செயல் கூட செய்ய இயலா நிலைதான் நிகழ்கின்றது என்ற நிலைதனை உணர்ந்து தாம் தவறு செய்தாலும் சித்தன்
சிந்தையில் சூட்சமத்தில் அவன் நினைத்த நிலையினால்தான் அத்தவறையாவது நீ செய்து கொள். ஆனால் இதனை செய்தால் எங்கு சென்று மீண்டும் எம்மிடம்தான் வருவீர் என்ற உயர்நிலைதனை உணர்ந்த நிலையில் அவன் அதற்கு அனுமதிதனை சூட்சமமாக வழங்கியிருக்கின்றான். ஏனென்றால் அத்தவறு செய்தால்தான் நீர் திருந்தி மீண்டும் அத்தவறை செய்யாமல் இருப்பீர் என்று சித்தன் உணர்ந்த நிலை. இந்நிலைகளையெல்லாம் உணர்ந்து நீர் செய்கின்ற நல்நிலைகளையும் உணர்ந்து சித்தனை எப்பொழுதும் முப்பொழுதும் உறங்குகின்ற பொழுது கூட சித்தனை சூட்சமமாக நினைத்து கொண்டே இருக்கின்ற பொழுது அந்நிலை உயர்நிலையாக மாறியிருக்கும். அது பெருநிலையாக நீங்கள் இகலோக நிலைதனில் செல்வ நிலைகள் வேண்டுமென்று வேண்டினால் நந்தினிடம் வேண்டியதல்ல, சித்தனிடம் சூட்சமமாக சரணாகதிதனை யாம் உரைக்கின்ற பொழுது எக்கணத்திலும் சித்தன் தம்மை கண்டு கொண்டிருக்கின்றான். சித்தனால் தான் யாம் இன்று இயங்கி கொண்டிருக்கின்றோம். யாம் செய்கின்ற தவறும் சித்தனுக்கு தெரியும். யாம் உரைக்கின்ற வார்த்தைகளும் அவனுக்கு தெரியும். யாம் நினைக்கின்ற நினைவும் அவனுக்கு தெரியும். யாம் பிறரை பற்றி மாற்றாகவும் நல்நிலையாகவும் நினைக்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் தெரியும். ஏன் உங்கள் அங்கத்தில் இருக்கின்ற மாற்று வேற்று நோய் நிலைகள் கூட அந்நிலைகள் எப்பொழுது அகலும் என்ற நிலை கூட சித்தன் அறிவான் என்ற நிலைதனை சீடர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இவ்வாறு நம்மை அவனிடமிருந்து யாம் ஒழிய இயலாது. அதனால் தம்மிடமிருக்கின்ற மாற்று நிலைகளை ஒழித்துவிட்டு அவனை முழு மகேஸ்வரனாக உள்ளுக்குள் மதியில் ஏற்றி நிற்கின்ற பொழுது உயர் நிலைதனை அடைந்து விடலாம். செல்வ சௌபாக்கிய நிலைகளெல்லாம் ஒரு மாய நிலை. அம்மாய நிலையை உருவாக்கியவன் மிக எளிதாக உங்களுக்கு மாய நிலையாக உருவாக்கி தந்து விடுவான். அது ஒரு நொடி பொழுதில் நடந்துவிடும். ஏனென்றால் அது மாயை என்று யாம் உரைக்கின்றோம். அதனால் மாய நிலைகளின் மீது கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சித்தன் மீது கொண்ட உயர் சரணாகதியின் மீது கவனம் செலுத்துகின்ற பொழுது இகலோகம் என்ற மாய நிலையில் வேண்டிய நிலைதனை சித்தன் அவனுடைய சூட்சம ஆற்றல் கொண்டு அதனை மாய நிலையாகவே உங்களுக்கு நிகழ்த்தி தந்து விடுவான். அதனால் செல்வ சௌபாக்கிய நிலைகளெல்லாம் இகலோக நிலைக்கு தேவையானவற்றை பெற்று பெருநிலை பெற்று அதனோடு உயர் ஞானம் எதுவென்பதை உணர்ந்து நின்று உயர் ஞானம் எதுவென்பதை அறிவதற்கு சித்தனை முழுமையாக அறிந்து நிற்கின்ற பொழுது அந்நிலைகளெல்லாம் மிக எளிய நிலைகளாக ஒரு மானிடனுக்கு கிட்டிவிடும் என்ற நிலைதனை தற்பொழுது உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். யாம் நந்தினியிடம் என்ன இருக்கின்றது? நந்தினியிடம் என்னதான் இருக்கின்றது? ஏன் அவளிடம் சென்றால் அனைத்தும் கிடைத்துவிடும், அவளிடம் கேட்டால் கிடைத்துவிடும் என்ற நிலைக்கு ஒரு நிலைதானே யாம் தெளிவாக அதனை உரைக்கின்றோம். நந்தினி என்பது யாம் மட்டுமல்ல என்று உரைத்து விட்டோம். இது ஒரு சூட்சம நிலையிதனில் நிகழ்கின்ற பெருநிகழ்வு. அதனை தற்சமயம் உரைக்க இயலா மானிடர்கள் அதனை பற்றி ஆராய ஒண்ணா நிலை என்று யாம் உரைத்து அவ்வாறு நந்தினி என்ற அவ்வான்ம நிலை கொண்டு உயர்நிலையாக இன்று தேவ பசுவாக யாம் அமர்ந்திருக்கின்றோம். எமக்கு ஈசன் கொடுத்த அருள் வரம் என்னவென்றால் எம்மிடம் வந்து கேட்கும் அனைத்தையும் கொடுப்பதுதான், செல்வ சௌபாக்கிய நிலைகளை கொடுப்பதுதான் எம் நிலை, எம்முடைய அவதார நிலை என்று யாம் உரைக்கின்றோம். அவ்வாறு எமக்கென்று ஓர் ஆற்றல். எவ்வாறு மகாலட்சுமியிடம் செல்வம் கிடைக்கும், மாலவனிடம் அவன் உங்களை பாதுகாக்கின்ற நிலை நிகழும். ஆனால் அவனிடம் அளிக்கும் ஆற்றலும் உண்டு, ஆக்கும் ஆற்றலும் உண்டு. அதே மாலவனிடம் அதுபோல் எம்மிடமும் அனைத்து ஆற்றல்கள் இருந்த பொழுதும் எம்முடைய உயர்நிலை ஆற்றல் என்பது அனைவருக்கும் கேட்ட நிலைதனை கேட்டவாறு கொடுப்பதற்கான ஒரு ஆற்றல் நிலைதனை எமக்கு சிவம் கொடுத்திருக்கின்றார். அந்நிலைக்கு யாம் எவ்வாறு அதனை செய்ய வேண்டும் என்ற ஓர் நியதி உள்ளது. அந்நியதியை வகுத்தது சிவமென்று உரைக்கின்றோம். அவ்வாறு ஒட்டுமொத்த ஒவ்வொரு ஜீவ நிலையில் உயர்நிலை கொண்ட தேவ நிலைகளும் சித்த நிலைகளும் சித்த கணங்கள் கொண்டும் அவை யாவும் ஒவ்வொரு விதி நிலைகளுக்கு ஏற்றாற்போல் செயல்படும். அதுபோல் இந்நந்தினி என்ற உயர்நிலை கொண்ட பதவியில் இருக்கின்ற தேவ வசுவாகிய யாம் அனைவருக்கும் கேட்டதை கொடுக்கின்ற நிலையில் எம்மை அமர வைத்திருக்கின்றார்கள்.
எம் சிவம் என்று யாம் உரைக்கின்றோம். இருந்த பொழுதும் எம்மை இயல்பு நிலைதனில் ஒரு மானிடன் தேவ ஆலயங்களுக்கு சென்றோ அங்கிருக்கின்ற கோயில் வளாகங்களில் சென்றோ எம்முடைய உருவப்படம் என்று ஒரு படத்தை அவனாக சித்தரித்து கொண்டு வைத்து நின்று அதிலிருந்து வேண்டி நின்றாலோ எம்மிடம் கேட்டு பெற இயலாதென்று யாம் உரைக்கின்றோம். அதனை கேட்க வேண்டுமென்றால் அவனுக்குள் உண்மையாக அவனை கேட்டு நிற்க வேண்டும். அவனுடைய ஆன்ம நிலைதனை உயர்த்தி நின்று தமக்கு உண்மையாக எந்நிலை வேண்டும் என்பதை கேட்டு ஈசனிடம் நிற்கின்ற பொழுது அவ்வீசனை அவன் கேட்டு அவன் மீது அன்பு கொண்டிருக்கின்ற பொழுது அவன் செல்வ நிலைகளும் இது போன்ற உயர் ஞான நிலை கொண்டவற்றிற்கான அறிவு நிலைகள் எமக்கு வேண்டுமென்று சிவனிடம் கேட்கின்ற பொழுது சிவன் கொடுப்பார். ஆனால் சிவன் எம் மூலமாக கொடுத்து விடுவார் அந்நிலைதனை என்று உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். ஆனால் இன்று சிவசபையில் அது பெருநிகழ்வாக நிகழ்கின்றது. சிவமகா வாழைச்சித்தன் ஆற்றலிலிருந்து யாம் எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். எம் ஆற்றலில் இருந்து ஏதும் கொடுக்கவில்லை. நிச்சயமாக அனைத்து தேவ சித்த கணங்களும் உரைக்கும் சிவசபையில் ஆற்றல் எவர் கொடுக்கின்றார்? சிவமகா வாழை சித்தன் செய்த தவ புண்ணிய ஆற்றலிலிருந்து தான் ஒவ்வொருவருடைய வினைகளும் வேறறுக்கப்படுகின்றது. வேண்டி வணங்கி நிற்போர்களுக்கான உயர் நிகழ்வுகள் நிகழ்த்தப்படுகின்றன என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் உம்மை. இவ்வாறு சிவசபையில் ஒவ்வொரு அணுவிலும் உம்மாற்றல் தான் நிறைந்திருக்கின்றது. பல்வேறு தேவ சித்த கணங்கள் வந்து தவம் இருப்பது, அங்கு தவம் இருந்தால் மிக அதிக ஆற்றல் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் வந்து தவம் இருக்கின்றார்கள். ஆனால் வந்து தவம் இருக்கின்ற கணங்களினுடைய எண்ண நிலை தம்முடைய தவ ஆற்றலை பெருக்க வேண்டும் என்று வருகின்ற உயர் சித்தர்கள் தேவர்கள் கூட அங்கு தவத்தில் அமர்கின்ற பொழுது எமக்கு இவ்வாற்றல் வேண்டாம், இதனை சித்தனிடம் பகிர்ந்துவிட்டு சித்தன் அவன் மூலமாக பல்வேறு மானிடர்களுக்கும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் பகிர்ந்து அனைவரும் யாம் இருக்கின்ற தேவ சித்த நிலை போல் உயரட்டும் என்று உயர்நிலை கொண்ட சித்தர்களாக தேவர்களாக மனமாறி நிற்கின்றார்கள். சிவதளத்தில் வந்து தவம் காண்கின்ற பொழுது அதுபோல் சிவசபையில் சிவத்தலத்தில் ஒவ்வொரு பூஜை நாட்களிலும் தவமிருக்க சித்தன் வேண்டுகின்ற பொழுது ஒவ்வொரு சீடர்களும் எந்நிலையும் வேண்டா நிலைதனில் தவமிருங்கள் என்று உரைப்பதின் நோக்கம் சிவசபையில் தவம் இருக்கின்ற ஒவ்வொரு தேவ சித்த கணம் கூட செய்கின்ற ஆற்றல் கூட எமக்கு வேண்டாம் என்ற நிலையில் தவம் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்நிலையில் நீர் எமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று உரைத்தால் அவர்களுடைய வீண் சாப நிலைக்கு ஆளாகிவிட எண்ணும் என்ற நிலையில்தான் சித்தனும் அகத்தியனும் ஒவ்வொரு பொழுதும் தவம் இருப்பதற்கு முன்பாக அதனை உரைத்து விடுகின்றார்கள். இந்நிலைதனை உணர்ந்து நின்று ஒவ்வொருவரும் அங்கு எதனையும் வேண்டா நிலைதனில் தவம் இருக்கின்ற பொழுது ஆற்றல் பெருவாரியாக பெருக்கெடுக்கும். உங்களுக்குள் அவ்வாற்றல் பெருக்கெடுக்கின்ற நிலையினால் உங்களுக்குள் ஆதி இறைநூலினை சித்தன் மிக எளிதாக உள்ளுக்குள் செலுத்த இயலும் என்று யாம் உரைக்கின்றோம். அவ்வாறு அவன் ஆதி இறைநூலை உங்களுக்குள் செலுத்தி உங்களுடைய தவ ஆற்றல் பெருகுகின்ற பொழுது அதனை தாங்குகின்ற ஆற்றலும் பெருகி நின்று அந்நிலையினால் உயர்நிலை எதுவென்பதை ஏற்று நின்று உள்ளுக்குள் பெருநிலை நிகழ்வாக அதனை நினைத்து கொண்டு தம்முடைய ஆற்றலை பெருக்கிக் கொண்டு அங்கு எதையும் வேண்டா நிலைதனில் அமர்ந்து கொண்டு தவ ஆற்றலை மட்டும் பெருக்குவதை உயர் நோக்கமாக கொண்டு நின்று அந்நிலையில் உயர்ந்து சித்தனோடு இணைந்து சிவசூட்சம நூலினை தாங்கி நின்று இறைமகா பெருமகா நிகழ்வுகளை நிகழ்த்த ஒவ்வொரு சீடனும் தன்னிலையை விட்டு தாமென்ற நிலை நானென்ற நிலைதனை விட்டு தாமென்று அனைவரோடும் இணைந்த ஒரு நிலை பிரபஞ்ச நிலைதனை சித்தனோடு இணைந்து ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆசான் என்ற நிலைதனில் அமர தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலைதனை இன்று இப்பொழுது இக்கணத்தில் உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து யாம் நந்தினை வாழ்த்துகின்றோம். ஏற்பட்ட தடைநிலை என்பது சூட்சமத்தில் உரைக்கின்ற நந்தினி அவள் இயல்பு நிலைதனில் சீடனுக்கு
வார்த்தையாக உரைக்க முயற்சித்த நிலையினால் வந்த ஓசைதனை சித்தன் சீடன் கேட்டு நின்ற அந்நிலைக்கு அவன் திக்கி நின்ற நிலை என்று யாம் நந்தினி அதனையும் தெளிவுற உயர்த்தி நின்று இதுபோல் வரும் காலங்களில் இவ்வினை நூல்தனில் ஆசிகள் கேட்க கேட்க ஆதி இணை நூலது ஆதி இறை பெருமகா ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் பெருவடிவு நிலைதனில் மாறி நிற்கின்ற நிலைதனை யாம் நந்தினி கண்டோம் என்பதை சித்தனுக்கு அகமகிழ்வோடு அறிவித்து இந்நிலையில் நீர் உணர்ந்த நிலை நீர் உயர்த்திய நிலை அந்நிலை அது பெருநிலையாக வளர்ந்து நிற்கும் சீடனுக்குள்ளும் இதுபோன்று சீடன் பல்வேறு சீடர்கள் உம்மை இதுபோன்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆதி இறை நூலை தாங்க தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இதுபோன்ற நிகழ்வுகள் நிகழ்கின்ற பொழுது சித்தனோடு உரைத்து அதில் இருக்கின்ற உயர் ஆனந்த நிலைதனை சித்தனோடு பகிர்ந்து சித்தன் ஆனந்தப்படுகின்ற பொழுது உயர் சூட்சம நூலின் ஆற்றல் அச்சீடர்களுக்கு பகிரப்படுகின்ற நிலைதனை நந்தினி கணம் உணர்த்த வைத்த சித்தனே உம்மை உயர்ந்து நிலைதனில் காண்போர் யாவரும் உயர்நிலை பெற்றவர்களாக மாறி நிற்பதை யாம் கண்டோம். அவர்களும் சூட்சம நூலினை ஏடாக எழுந்து அமர்ந்து உரைக்கும் நிலைக்கு பரிமாண அவர்கள் எடுக்கின்ற நிலைக்கு பதிலாக அவர்களுடைய சரணாகதிக்கு பால் உள்ளுக்குள் காட்சிகள் பெருநிலை காட்சிகளாக இயல்பு நிலை காட்சிகளாக அவை மாறி நிற்கின்ற நிலைதனை யாம் நந்தினி கண்டோம். இயல்பு நிலை காட்சிகள் என்றால் எதிரிருக்கும் பிறர் கண்களுக்கு அவ்வுருவம் தெரியாது. ஆனால் மிக தெளிவான உருவமாக மானிட வடிவதனில் ஓர் தெய்வ உருவம் அவர்கள் அருகில் நின்று காட்சி கொடுக்கின்ற உயர்நிலை கொண்ட தவ ஆற்றலினால் கிடைக்கக்கூடிய ஆற்றலினை பெற்ற சீடர்களாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலை அப்பரிமாணத்தில் பெற்ற சீடர்களாக மாறி நிற்கின்ற சீடர்களையும் யாம் நந்தினி கண்டோம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு நூலையும் வெவ்வேறு நிலைதனில் உணர்த்த வைத்த உரைக்க வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். இவ்வாறு உம்முடைய ஆற்றல் எதுவென்பதை உரைப்பது நந்தினி உரைக்க வைப்பது சிவமகா வாழைச்சித்தனின் பேராற்றல் என்ற நிலைதனை உணர்ந்து உம்மை ஏற்று நிற்கின்ற ஒவ்வொரு சீடர்களும் நூலினை நிச்சயமாக ஏற்று நிற்கின்றார்கள் என்ற நிலைதனை யாம் கண்டு அகமகிழ்கின்றோம். எங்கும் இதுபோன்ற சீடர்கள் பட்டாளத்தை யாம் கண்டதில்லை. நந்தினி உரைக்கின்றோம். மூவுலகத்தையும் கண்டவள் உரைக்கின்றோம். தேவ பசுவாய் உரைக்கின்றோம். இதுவரை எம்மை வந்து வேண்டி நின்று வரம் பெற்றவர்களை விட பெரும் வரங்களை உம்மை வேண்டி நின்று பெறவிருக்கின்ற சீடர்களையும் பெற்ற சீடர்களையும் கண்டுகொண்டு இருக்கின்றோம். யாம் நந்தினி என்று அறிவிக்கின்றோம். இவ்வாறு மூவுலகத்திலும் எங்கும் சென்றும் எவரிடம் சென்றும் பெற இயலா உயர் வர நிலைகளை தம்மை தாழ்த்தி சித்தனை உள்ளுக்குள் ஏற்று உயர்நிலையில் அவனை அமர வைத்து சிந்தையில் அமர்கின்ற பொழுது ஒவ்வொரு மாந்தனும் உயர்நிலை கொண்ட மகேஸ்வர நிலைதனில் அமர்கின்றான். அம்மகேஸ்வர நிலை என்பது அவ்வளவு எளிதான நிலை அல்ல. அந்நிலைதனில் ஒருவன் தம்மை அமர வைத்து விட்டால் சூட்சமத்தில் அவனுக்கு பஞ்சபூதமும் ஏவல் கேட்கும். பஞ்சாட்சரமும் அவனுக்குள் அடங்கியிருக்கும். பஞ்சாட்சரமும் 51 அட்சர நிலைகளும் ஒவ்வொரு மானிட சரீரத்திற்குள்ளும் சூட்சமமாக இருக்கின்றன. அவை யாவும் சூட்சம நூல் கொண்ட சித்தனை முழுமையாக ஏற்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் காணலாம் அதன் அருள் வடிவ நிலையையும் அதன் அருள் ஓசை நிலையையும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம். அதிகாலை வேளைதனில் நாளை பிரம்ம முகூர்த்த மதில் பூஜைக்காக கோவினை நீராட்டி சீராட்டி அதற்கு மஞ்சள் நிலைகளினால் அதனை அலங்கரிக்கின்ற பொழுது யாம் அன்னொடியே அதற்குள் அமர்ந்திருப்போம் என்ற நிலைதனை உணர்த்தி அகமகிழ்வோடு இவ்வேளைதனில் உம்மை வாழ்த்தி எம்மை அழைத்தமைக்கு பேரானந்தம் கொண்டு அடி வணங்கி யாம் நந்தினி அமர்கின்றோம் என்று உரைத்து அமர்கின்றோம். சித்தானி வாழி என்று வாழ்த்தி ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.